بسم الله الرحمن الرحيم. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா அளப்பரிய ஞாமத்துக்களை, அருட்கொடைகளை மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார். குர்ஆனிலே மடக்கி மடக்கி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பல ஞாமத்துக்கள் இருக்கின்றன. அதாவது பார்வை பற்றி அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பார்வையை பற்றி, கண்களை பற்றி, விழியை பற்றி கூறுகின்றார். அதே போன்று செவிப்புலன், கேள்விப்புலன், செவிகளை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றார். அதே போன்று சிந்தனையை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். மனிதனுக்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய நியமத்துக்களாக இவை காணப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, சிந்தனையை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்ற பொழுது அந்த விடயத்தை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. மனிதர்களை தவிர அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய எந்த படைப்பினங்களுக்கும் இந்த சிந்தனையை அல்லாஹு தாலா அருட்கொடையாக, நியாமத்தாக கொடுக்கவில்லை. இந்த சிந்தனையை பற்றி அல்லாஹு தாலா ஏன் கூறுகின்றான், அதன் அடிப்படைகள் என்ன, அதிலிருந்து நாங்கள் என்ன தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. சிந்தனை மனிதனுக்கு தரப்பட்டிருப்பது முதன்மையாக எமது படைப்பாளனை, ரப்பை, அல்லாஹுவை விளங்கிக் கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அந்த சிந்தனை எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் உலகத்தினுடைய காட்சிகள், உலகத்தினுடைய சுகபோகங்கள், இந்த அஸ்பாபுக்கள் எங்களை சுற்றி காணப்படுவதன் காரணமாக இந்த சிந்தனையை நாங்கள் அந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுகின்றோமா, எங்களுடைய ரப்பை அறிவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றோமா என்பதனை நாங்கள் முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புகளை ஆராயும்படி எங்களுக்கு கட்டளை இடுகின்றான். வானத்தை பற்றி, வானங்களை பற்றி ஆராயுங்கள், பூமியை பற்றி ஆராயுங்கள், அவற்றுக்கு இடைப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானவை, அவற்றை ஆராயுங்கள் என்ற கருத்திலே அல்லாஹு தாலா கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரூகுகளாக, ஆலமுல் அருவாகுகளே, ரூகுகளாக இருந்தவர்கள்தான் நாங்கள். அடுத்த தரிப்பிடமாக, ஸ்தலமாக அல்லாஹு தாலா தாயினுடைய வயிற்றை எங்களுக்கு தந்திருந்தான். தாயினுடைய வயிற்றிலே இருந்து மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ரூகை பொருத்தப்பட்டிருக்கின்ற, சுற்றி இருக்கின்ற இந்த உடல் உறுப்புகள் இருக்கின்றது, அது மிக பெரும் அருட்கொடையாக, அல்லாஹ்வுடைய நுட்பங்கள் நிறைந்த ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அண்மையிலே பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் கூறுகின்றேன். ஒரு சத்திர சிகிச்சை கூடத்திலே, வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்திலே சர்ஜிக்கல் நடைபெறுகின்ற அந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய தலையிலே கட்டி உண்டாகியிருந்தது. அந்த கட்டியை அந்த மனிதனுடைய தலைப்பகுதியில் இருந்து அகற்றுவதற்கான முயற்சிகளை அந்த வைத்தியசாலையில் வைத்திய குழு மேற்கொண்டிருக்கின்றது. ஒரு
கட்டி அல்லது ஒரு பிரச்சனை எங்களுடைய மண்டைக்குள்ளே மண்டையோட்டுக்குள்ளே தலைப்பகுதிக்குள்ளே வருமென்று சொன்னால் அது ஒரு நோய். உண்மையில் அது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக சில நேரம் பாக்கியமாக கூட அது இருக்கும். ஆனாலும் அதை தீர்க்கக்கூடிய நுட்பங்களையும் வழிமுறைகளையும் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அந்த வகையிலே அந்த வைத்திய குழு அந்த கட்டியை அகற்றுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலையிலே அந்த சர்ஜிக்கல் ரூமிலே இந்த முயற்சி நடைபெறுகின்றது. ஆனால் நாம் நினைப்போம் மூளைக்குள்ளே இருக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, குறிப்பாக அந்த கட்டியை அகற்றுவதற்கு நவீன கருவிகளை பயன்படுத்தி மண்டையோட்டினை அறுக்க வேண்டும் அல்லது பிளக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம். அல்லாஹ் தஆலா இந்த மண்டையோடுகளை, அதாவது மூளை பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மண்டையோடுகளை மனிதர்கள் தேவைப்படுகின்ற பொழுது இலகுவாக அகற்றிக்கொள்வதற்கு பொருத்துக்களை அல்லாஹ் தஆலா அந்த மண்டையோடுகளிலே வைத்திருக்கின்றார். பல மண்டையோடுகள் ஒன்றுடன் கொண்டு பொருத்தப்பட்டுத்தான் எங்களுடைய இந்த மண்டையோட்டு பகுதி இருக்கின்றது. பூமி எவ்வாறு பூமியினுடைய தட்டுக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய தலைப்பகுதியும் தலையினுடைய ஓடுகளும் இந்த மண்டையோடுகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாம் நினைப்பது போலன்றி அந்த வைத்தியர்கள் என்ன செய்கின்றார்கள், 4 பொருத்துக்கள் மண்டையோட்டிலே இருக்கின்றன. அவர்கள் அந்த 4 பொருத்துக்களையும் ஒரு சிறியதொரு கத்தியை பயன்படுத்தி மெதுவாக வெட்டுகின்றார்கள். அந்த மண்டையோடு அழகான முறையிலே வேறாக்கப்படுகின்றது. அந்த கட்டி அகற்றப்படுகின்றது. நான் இங்கு எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், எங்களுடைய உடல் அங்கங்களை, உடல் உறுப்புகளை அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுட்பமாக வைத்திருக்கின்றான், அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதனைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். இவ்வாறு அழகான முறையிலே அந்த மண்டையோடுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறே எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆக்கப்பட்டிருக்கின்றன, அல்லாஹ் தஆலாவால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இது எங்கள் உடல் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற நியமத்தாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நியமத்துக்களிலும் அவனுடைய வல்லமையை, அவனுடைய அறிவாற்றலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலும் கூறுவான். ஞானம் நிறைந்தவன் என்று கூறுவான், யாவரையும் மிகைத்தவன் என்று கூறுவான். கஃபூருர் ரஹீம், மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் அருள் பொழிபவனாகவும் இருப்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். அந்த வகையிலே தான் இந்த உடல் உறுப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எங்களுடைய உடல் மருத்துவ ரீதியாக நாங்கள் கூறினால் செல்ஸ், அதாவது சிறிய சிறிய கலங்களாக ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. செல்ஸ் என்று சொல்லுவார்கள், கலங்கள் என்று சொல்லுவார்கள். வெறும் கண்ணுக்கு அவை தெரிவதில்லை. ஆனால் இந்த நவீன கால மருத்துவ உலகம் பல நுட்பமான நுணுக்குக்காட்டிகளை, மைக்ரோஸ்கோப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றது. அதன் மூலமாக இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கின்ற அந்த செல்லுகள், அந்த செல்ஸுகள், கலங்களை எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு கலமும் ஒரு தொழிற்சாலையாக எங்களுடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய
ஒரு காலின் பெருவிரலை எடுத்துக்கொண்டால் அந்த பெருவிரலில் மாத்திரம் மில்லியன் கணக்கான செல்ஸுகள் இருக்கும், கலங்கள் இருக்கும். அவ்வாறு பல மில்லியன் கணக்கான செல்ஸுகள் சேர்ந்துதான் அந்த பெருவிரல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அந்த பெருவிரலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுகள், இந்த கலங்கள், சில கலங்கள், குறிப்பிட்ட கலங்கள் அசாதாரண நிலைக்கு செல்லுகின்ற பொழுது, அதாவது வழமையான நிலையிலிருந்து அது மாறுகின்ற பொழுது அதனை புற்றுநோய் என்கின்றோம். அதாவது மருத்துவர்கள் அதை புற்றுநோய் என்கின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த அரும்பெரும் பாக்கியங்களை நாம் ஆராய்வதற்காக, சிந்திப்பதற்காகவே அந்த சிந்தனையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆகவே தான் குர்ஆனிலே மடக்கி அல்லாஹ் கூறுகின்ற, அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்ற நிஅமத்துக்களில் ஒன்றாக இந்த சிந்தனை இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எங்களை சூழ இன்னும் பல வகையான நிஅமத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக மரம், செடி, கொடிகள், தாவரங்களை கூட நாங்கள் பார்க்கலாம். மரம், செடி, கொடிகள், தாவரங்களை கூட மனிதனுடைய நன்மைக்காக, குறிப்பாக மனிதனுடைய உணவுக்காகவும் மருத்துவ பொருட்களாகவும் அல்லாஹ் தஆலா இந்த மரம், செடி, கொடிகள், தாவரங்களை தந்திருக்கின்றார். பல சம்பவங்களை மருத்துவ ரீதியான ஒரு அருட்கொடையாக இந்த தாவரங்கள் இருக்கின்ற பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக சில செய்திகளை இந்த இடத்திலே நான் கூறலாம் என நினைக்கின்றேன். எமக்கு நெருங்கிய ஒரு உறவினருக்கு வாயிலே புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது. வாய் புற்றுநோய் என்று சொல்லுவார்கள். வாயிலே புற்றுநோய் ஏற்பட்டது. இந்த புற்றுநோய்க்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆயுள்வேத வைத்தியரிடம் அவர் செல்லுகின்றார். சுமார் 2 ஏக்கருக்கு மேலே, அதாவது ஒரு 10 ஹெக்டேயர் என்று நாங்கள் குறிப்பிடலாம், அதற்கு மேலே அவர் மருத்துவத்துக்குரிய தாவரங்களை வளர்த்து வைத்திருக்கின்றார். இந்த நோயாளி, இந்த வாய்ப்புற்று நோய் வந்த எமது உறவு சார்ந்த அந்த நோயாளி அந்த வைத்தியரிடம் சென்ற பொழுது இவரை அவர் உட்கார வைத்து ஒரு தாவர இலையினை எடுக்கின்றார். அந்த தாவர இலையிலே ஒரு கிளாஸ் கண்ணாடி பாத்திரம் ஒன்றினை சிறு துண்டுகளாக்கி, அந்த சிறு துண்டுகளை அந்த தாவரத்திலே மத்தியிலே, தாவர இலையின் மத்தியிலே வைத்து அந்த இலையினை மடித்து அதை இவர் வாயிலே, நோயாளியின் வாயிலே வைக்க சொல்லுகின்றார். நோயாளியின் வாயிலே வைத்து அதை மெல்லும்படி, பற்களினால் கடித்து மெல்லும்படி அதை சொல்லுகின்றார். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை யோசிப்போம். கண்ணாடி துண்டுகளை இலையிலே, ஒரு தாவர இலையிலே வைத்து வாய்க்குள்ளே மெல்லுவதென்று சொன்னால் இது அறிவுக்கு, புத்திக்கு புலப்படாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக தெரியும். ஆனால் அவரும் நோயாளியும் பயந்து பற்களினால் கடிக்கின்ற பொழுது அந்த கண்ணாடி துண்டுகள் அப்படியே திரவமாக மாறுகின்றது. அதாவது அது மென்மையான ஒரு பொருளாக மாற்றமடைந்து
இறுதியிலே ஒரு திரவத்தன்மையான பொருளாக மாறுகின்றது, சிவப்பு நிறமான திரவமாக மாறுகின்றது. இறுதியிலே அந்த வைத்தியர் அந்த சிவப்பு நிறம் ஆக வந்த அந்த திரவத்தினை வெளியே துப்பும்படி கூறுகின்றார். இந்த இடத்திலே நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புற்றுநோய்க்குரிய ஒரு நிவாரணத்தினை அல்லாஹு தாலா எங்களை சுற்றியுள்ள இந்த தாவரத்திலே அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கின்றான். மூலிகை வைத்தியமாக அல்லாஹு தாலா அமைத்து தந்திருக்கின்றான். அதாவது இந்த தாவர இலையிலே அந்த கண்ணாடி துண்டுகள் வைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த கண்ணாடி துண்டுகளும் இலையும் சேர்ந்து அந்த கூட்டு பொருள் வாயிலே வைக்கப்பட்டு உமிழ்நீர் அங்கே சேருகின்ற பொழுது அந்த கண்ணாடி துண்டுகள் கரைந்து விடுகின்றது, கரைக்கப்பட்டு திரவமாக மாற்றப்படுகின்றது. அவ்வாறென்று சொன்னால் எங்களை சூழ இருக்கின்ற இந்த தாவரங்களை உணவுகளாக மட்டுமல்ல, கொடிய நோய்களுக்குரிய மருந்தாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற நேமத்துக்களாக அருட்கொடைகளாக அவை இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இவ்வாறான கோடிக்கணக்கான அருட்கொடைகளை நேமத்துக்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் குறிப்பாக அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த சிந்தனையை, இந்த மூளையை, இந்த உள்ளத்தை அல்லாஹுவுடன் தொடர்பு பட்டதாக ஆக்க வேண்டிய பொறுப்பும் கடமைப்பாடும் எங்களிடம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேமத்துக்களை பற்றி மறுமையிலே நாங்கள் விசாரணை செய்யப்பட இருக்கின்றோம். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் தாகத்திலே பசியிலே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சிறிதளவு நீர் கிடைக்கின்றது, அந்த இடத்திலே சிறிதளவு ரொட்டி துண்டுகள் கிடைக்கின்றது. அதனை சாப்பிட்டு அந்த நீரை அருந்துகின்றார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த ரொட்டி துண்டை பற்றியும் இந்த நீரை பற்றியும் நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த ரொட்டி துண்டு பற்றியும் இந்த நீரை பற்றியும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஆச்சரியமாக சஹாபாக்கள் பார்த்தார்கள், ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதாவது முழு தீனுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தவர்கள்தான் சஹாபாக்கள். மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் பரிசுத்தமான அந்த நபித்தோழர்கள். அதாவது உலக பற்றில்லாதவர்களாக வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு கண்ணியம் என்று சொன்னால், சில தாபியின்களிடம் எண்ணம் இருந்தது, சஹாபாக்கள் அந்தஸ்திலே நாங்களும் வாழுகின்றோம் என்று சொல்லி. அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த சந்ததியாக பரம்பரையாக தாபியின்கள் இருந்தார்கள். அந்த தாபியின்கள் தீனுக்கு பாடுபடக்கூடியவர்களாகவும் நிறைவான ஈமான் சாலிகான அமலுடையவர்களாகவும் இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களிடம் ஒரு கண்ணம் இருந்தது, சஹாபாக்களின் அந்தஸ்திலே நாங்கள் இருப்பதாக. அந்த இடத்திலே சில சஹாபாக்களினுடைய சில அறிஞர்கள், உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர்கள் தாபீன்களை பார்த்து கூறுவார்கள், நீங்கள் எண்ணுவது நினைப்பது தவறு, பிழையானது. சஹாபாக்களுடைய அந்தஸ்தை நீங்கள் எக்காரணம் பற்றியும் அடைய முடியாதென்று கூறுவார்கள். ஏனென்று சொன்னால் விளக்கம் அளிப்பார்கள். அந்த உயிருடன் இருந்த சஹாபாக்கள் அவர்கள் உலக பற்றில்லாதவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலக பற்றில்லாதவர்களாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள்தான் சஹாபாக்கள். எந்த வகையிலேனும் நீங்கள் உலக பற்றுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். சஹாபாக்கள் உலக பற்றில்லாதவர்களாக, தீனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக, மறுமையை நோக்கிய எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு பரிசுத்தமான கண்ணியம் பெற்றவர்கள்தான் சஹாபாக்கள். மறுமை நாளிலே மஹ்ஷரிலே அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களிலே ஏலான் பண்ணுவான். அல்லாஹுவால் ஏலான் பண்ணப்படும், அழைப்பு விடுக்கப்படும். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய
அழைப்பு சம்பந்தமான ஒரு ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா சொல்லுவான், அல்லாஹு தாலா கூறுவான், மஹ்ஷருடைய மைதானத்திலே தங்களுடைய தேவைகள் நிறைவேறாதிருக்க மரணித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தாலா அழைப்பு விடுப்பான். தங்களுடைய தேவைகள் நிறைவு பெறாத நிலையிலே மௌத்தானவர்கள் மரணித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தாலா இந்த கருத்துப்பட அல்லாஹு தாலா அழைப்பு விடுப்பான். அந்த நேரத்திலே முதன்மையாக எழுப்பப்படுபவர்கள் சஹாபாக்கள். இந்த பூமியின் பல்வேறு இடங்களிலும் இருந்து அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பூமியினுடைய பல்வேறு இடங்களிலும் இருந்து எழுப்பப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், குறிப்பாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே எங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். அதிலே 10,000 பேர் மாத்திரமே மக்கா மதீனாவிலே மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் எங்கே இருக்கின்றார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவருடைய கபறுகள் எங்கே இருக்கின்றன என்று சொன்னால், இந்த பூமியினுடைய சகல திசைகளிலும் சகல நாடுகளிலும் அவர்களுடைய கபுருஸ்தானங்கள் காணப்படுகின்றன. ஆகவேதான் அவர்கள் அல்லாஹுடைய ஏலானை தொடர்ந்து பூமியின் பல இடங்களிலும் இருந்து எழுப்பப்படுவார்கள் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தியாகம் நிறைந்தவர்கள்தான் சஹாபாக்கள். ஆனால் அவ்வாறு தியாகிகளாக இருந்த சஹாபாக்களுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த ரொட்டி துண்டுகளுக்காகவும் இந்த நீருக்காகவும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால், எங்களுடைய விசாரணை, எங்களுடைய முடிவு, எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தினை இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொரு நிஅமத்துக்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதனை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிஅமத்துக்களிலும் அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், அற்புதம் நிறைந்து காணப்படுவதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, இதற்கு முதல் நாம் கூறிய அந்த சஹாபாக்கள் பயன்படுத்திய அல்லாஹ்வுடைய அந்த ரொட்டி துண்டு அல்லது நீர் பற்றிய அந்த நிஅமத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், உதாரணமாக நீரினை நாங்கள் எடுத்து பார்த்தால், நாங்கள் குடிப்பதற்கு பல்வேறு வகையான தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற நீரினை எடுத்து பார்த்தால், இந்த பிரபஞ்சத்திலே பூமியில் மாத்திரம்தான் அல்லாஹு தாலா இந்த நீரென்ற வளத்தை, நீரென்ற அருட்கொடையை அல்லாஹு தாலா உண்டாக்கி வைத்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே, அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பல கோடி நட்சத்திரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு அண்டவெளியாக இருக்கின்றது. நவீன அறிவியல் ரீதியான விளக்கத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். வானிலே தெரிகின்ற இந்த நட்சத்திரங்களின் ஒரு தொகுதியை மாத்திரம் நாங்கள் எடுத்து பார்த்தால், வானியல் சம்பந்தமான நவீன தகவல் அறிவியல் அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தால், ஒரு தொகுதி நட்சத்திரத்திலே, நட்சத்திர கூட்டத்திலே 10,000க்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 10,000 கோடிக்கு, 10,000 அல்ல, 10,000 கோடி நட்சத்திரங்கள் நாம் நமது கண்ணுக்கு புலனாகின்ற இந்த நட்சத்திர தொகுதியில், ஒரு தொகுதியில் இருப்பதாக விஞ்ஞானம் அறிவியல் கூறுகின்றது. 10,000
கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறுகின்றது. இந்த 10,000 கோடி நட்சத்திரங்களை கேலக்சி அல்லது வெள்ளுடுத் தொகுதி என்று அறிவியலாளர்கள் கூறுவார்கள். இவ்வாறு 10,000 கோடி 10,000 கோடி 10,000 கோடி என்ற வகையிலே 200 தொகுதிகள் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கின்றன. உண்மையில் முதல் வானத்தில் தென்படுகின்ற நட்சத்திர தொகுதிகளாகவே இவை இருக்கின்றன. 200 நட்சத்திர தொகுதிகளை இதுவரையிலே வானவியல் அறிவியல் கண்டு அறிந்திருக்கின்றன. ஒரு தொகுதியிலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் கண்டறியப்பட்ட இந்த இத்தனை கோடி நட்சத்திரங்களிலும் அல்லது அந்த நட்சத்திரங்களை சுற்றி வருகின்ற கோள்களிலும் எங்குமே நீரினை மனிதன் கண்டறியவில்லை. நீர் இருப்பதாக இதுவரையிலே கண்டுபிடிக்கப்படவில்லை. அவ்வாறானால் அந்த நீர் என்ற ரிசோர்ஸ், அந்த வளம் எங்கே உண்டாக்கப்பட்டிருக்கின்றது? அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த பூமியிலே தந்திருக்கின்றான். அப்படியானால் இந்த நீர் என்ற நிஅமத்தை, அருட்கொடையை மாத்திரம் நாங்கள் எண்ணி பார்த்தால் அது எவ்வளவு பெருமதி உடையதாக இருக்கும் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த அறிவியல் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் நீர் என்பது மிக பெரும் அருட்கொடையாக இருக்கின்றது. இந்த நீரினை பற்றியே குர்ஆனிலே பல இடங்களிலே மனிதன் உணர்ந்து கொள்வதற்காக பல கருத்துக்களை, வசனங்களை, அல்லாஹு தஆலா ஆயத்துக்களை அந்த அல் குர்ஆனிலே கூறுவதை நாங்கள் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் மூலமாக அறிகின்றோம். நாங்கள் தருகின்ற மழையை நீங்கள் உண்டாக்குகின்றீர்களா அல்லது நாம் உண்டாக்குகின்றோமா, நாம் பொழிகின்றோமா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இந்த மழை நீரை உவர் நீராக மாற்றினால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா கேட்கின்றான். பூமியிலே வருகின்ற இந்த நீரினை பூமி உறிஞ்சிக் கொள்ளும்படி ஆக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கருத்துப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மனிதனை பார்த்து வினவுகின்றான். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த நீர் என்ற வளம் ஒன்றை மாத்திரமே நாங்கள் எடுத்து பார்த்தால் அது மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. இதிலே அல்லாஹுவினுடைய அற்புதம், ஆற்றல், படைப்பாற்றல் நிறைந்து காணப்படுவதனை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதே போன்று நாங்கள் சுவாசத்துக்காக அல்லாஹு தஆலா பூமியைச் சூழ காற்று மண்டலத்தை அல்லாஹு தஆலா உண்டாக்கி வைத்திருக்கின்றான். அதனை நவீன கருத்துப்படி வளிமண்டலம் என்று சொல்லுவார்கள். இந்த வளிமண்டலத்தினை அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட பூமி மேற்பரப்பிலே இருந்து 11 கிலோமீட்டர் தொலை தூரத்துக்கு இந்த காற்று மண்டலத்தை பூமி நெடுகிலும் உண்டாக்கி வைத்திருக்கின்றார். உண்மையில் எம்மை அறியாமல் இந்த காற்றினை அல்லது இந்த காற்றிலே இருக்கக்கூடிய முக்கியமான கூறினை நாங்கள் சுவாசத்துக்காக, உயிர் வாழ்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நவீன கருத்துப்படி ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் காற்றினை சுவாசத்துக்கு பயன்படுத்துவதாக கண்டறிந்து இருக்கின்றார்கள். 15 லிட்டர்
காற்றினை சுவாசத்துக்குரிய இந்த காற்றினை நாங்கள் எவ்வித செலவுமின்றி கொடுப்பனவுமின்றி முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எவ்வளவு பாக்கியத்தை மனிதன் வாழ்வதற்கு தந்திருக்கின்றான் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு 5 நிமிடம் இந்த காற்று மண்டலம் எங்கள் சூழலிலே இல்லை என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்னவாகும், உயிர் வாழ முடியுமா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காற்றிலே பல கூறுகளை அல்லாஹு தஆலா ஒழுங்கமைத்து வைத்திருக்கின்றார். ஒரு கூறு சுவாசத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது, இன்னும் ஒரு கூறு நாம் போசனையை உணவை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற தாவரங்களினால் பயன்படுத்தப்படுகின்றது. மனிதன் பயன்படுத்துகின்ற இந்த வளிமண்டலத்திலே இருக்கின்ற கூறு ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று தாவரங்கள் பயன்படுத்துகின்ற வளிமண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கூறுதான் கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்பனியர் ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்றது. எவ்வளவு நுட்பமாக அழகாக இந்த காற்றினுடைய கட்டமைப்பை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. வெறும் காற்று என்பது அல்ல, அதை பல கூறுகளாக்கி அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். ஒரு கூறினை மனிதன் அல்லது ஏனைய உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட சுவாசத்துக்கு பயன்படுத்துகின்றது. இன்னும் ஒரு கூறினை தாவரங்கள் தாங்களாக போசனையை உண்டாக்கி கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ளுகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களாக இவை இருக்கின்றன. எங்களுடைய உடலிலே கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான் என்பதனை ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு சிறு துளி அளவு நாங்கள் கலந்துரையாடினோம். தற்போது காற்றிலே, நீரிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த வளங்களை, அருட்கொடைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். சிந்திப்பதற்காக உரை நிகழ்த்துகின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்துக்கள் 1, 2 அல்ல. குர்ஆனுடைய கருத்தை உலமாக்கள் மூலமாக பார்க்கின்றோம். மட்டிட முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். மனிதனுக்கு, உங்களுக்கு தந்திருக்கின்ற என்னுடைய நிஅமத்துக்களை மனிதன் மட்டிட முடியாதென்று சொல்லுகின்றான். எண்ண முடியாது என்ற கருத்தை சொல்லவில்லை, மட்டிட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு நிஅமத்துக்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றார். இந்த நிஅமத்துக்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அறிவாற்றலை, வல்லமையை, நுட்பங்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றன. இந்த நிஅமத்துக்கள் எங்களுடைய தேவைக்காக ஆக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் குர்ஆனுடைய ஒரு சூறாவை பார்க்கின்றோம். குல் ஹுவல்லாஹு அஹது என்ற சூரா. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது என்ற உலமாக்கள் கூறுவார்கள். அதாவது அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். இந்த அருட்கொடைகள் அனைத்தும் மனிதனுக்குத்தான் தேவையானதாக இருக்கின்றது, தவிர அல்லாஹு தஆலாவுக்கு அவை தேவையற்றதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய பொதுமைப்பாடு குழம்பி விடாது இருப்பதற்காக சில நிலைமைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். உதாரணமாக, ஒரு குழந்தையை மனிதன் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எமக்கு தெளிவாக தெரிந்த விடயம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை.
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடிப்பதன் ஊடாக ஒரு சிசுவை ஒரு குழந்தையை உண்டாக்கி கொள்ளலாம். ஆனால் இந்த தேவைப்பாடு மனிதனுக்கு மாத்திரம்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுவை பொறுத்தவரையிலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவ்வாறான ஒரு நியதி அல்லாஹுவிடத்திலே இல்லை, அல்லாஹுவுக்கு தேவையில்லை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை ஒரு குழந்தையை உண்டாக்கி கொள்வதற்கு. இது ஒரு பொதுவான ஏற்பாடு, பொதுவான வாழ்வியலிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு ஆண் துணை இல்லாமல், பெண் துணை இல்லாமல், ஆணும் பெண்ணும் என்ற இந்த கட்டமைப்பு இல்லாமல் ஒரு குழந்தையை, ஒரு மனித குழந்தையை, ஒரு மனிதனை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அந்த வகையிலே நாங்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரவை பார்க்கின்றோம். அவர்கள் உண்டாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். தட்டக்கூடிய, ஒலி எழுப்பக்கூடிய களிமண்ணிலிருந்து நாம் இந்த மனிதனை உண்டாக்கினோம் என்ற கருத்தினை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே விவரிக்கின்றான். ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இணைந்து சேர்ந்து திருமணம் செய்து உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பல்ல ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா குன் என்று சொன்னால் உண்டாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். குன் ஃபயகுன், உண்டாகு என்று சொன்னால் அந்த ரப்பினுடைய இந்த ஒலி போதும், இந்த சத்தம் போதும், இந்த சொல் போதும் ஒரு பொருள் உண்டாகிவிடும். அவ்வாறு உண்டாக்கப்பட்டவர்கள்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று ஒரு மனித குழந்தை பிரசவமாக வேண்டும் என்று சொன்னால், கருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. இது பொதுவான வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனை இந்த உலக வரலாற்றிலே, குர்ஆனுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆண் துணையின்றி ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா உண்டாக்கி காட்டினார். அதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரூஹாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே ஊதப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்கப்பட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தர்தீப் என்னவென்று சொன்னால், வழிமுறை என்னவென்று சொன்னால், மனிதனும் எவ்வாறு உலகத்திலே நியமங்களை, வாழ்வியலை, காட்சிகளை பார்க்கின்றானோ அதற்கு அப்பால் செய்து காட்டக்கூடியவன், செய்து முடிக்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். ஆணோ பெண்ணோ எதுவும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா உண்டாக்கினான். ஆணுடைய துணையின்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உண்டாக்கினான். நாங்கள் ஒரு பொருளின் தன்மையினை பார்க்கின்றோம். அந்த பொருளினுடைய தன்மையிலே, இயல்பிலே மனிதன் என்ன நம்பிக்கை வைத்திருக்கின்றானோ அதற்கு புறம்பாக அல்லாஹு தஆலா செய்து காட்டுவான், செய்து காட்டி இருக்கின்றான். செய்து காட்டுவதற்கு இன்னும் பல விடயங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவனுடைய ஆற்றலிலே இருந்து கொண்டு இருக்கின்றன, அவனுடைய பொக்கிஷத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றன. உதாரணமாக நெருப்பு என்பதை உலகத்திலே வாழுகின்ற எந்த மனிதனுக்கும் தெரியும். அது சூடானது. பொருட்களை வெப்பமாக்குவதற்கு, சூடாக்குவதற்கு தேவையான ஒரு பொருள்
உலகத்திலே அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அருளாக தந்திருக்கின்ற ஒரு பொருள்தான் நெருப்பு. அது சூடான ஒரு பொருள், வெப்பமாக்குகின்ற ஒரு பொருள். ஆனால் இது மனிதனுடைய பொதுவான வாழ்க்கையிலே காணக்கூடிய விடயம். ஆனால் அல்லாஹு தாலா நாடினால் அந்த நெருப்பை குளிர்மையான பசுமையான ஒரு பொருளாக மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் நினைப்பதை போலன்றி அது எரிக்கின்ற, தகனம் செய்கின்ற, சூடாக்குகின்ற ஒரு பொருளாக அன்றி பசுமையான ஒரு பொருளாகவும் அல்லாஹு தாலா அந்த நெருப்பை ஆக்குவார். இதை நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நம்ரூத் என்ற அரசனுக்கு தவா செய்வதற்காக வெளியாக்கப்பட்டவர்கள்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ரூதுடைய காலப்பகுதியிலே அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தினை மேற்கொண்டார்கள். ஒரு நாள் நம்ரூதும் அந்த சமுதாயத்தினரும் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை, கற்சிலைகளை உடைத்தார்கள். உடைத்து அந்த தலங்களிலே சிலைகளை இல்லாமலாக்கினார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். நம்ரூதினாலும் அந்த சமுதாயத்தினாலும் ஒரு பாரிய மிக மோசமான கொடிய தண்டனைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள், தீர்ப்பளிக்கப்படுகின்றார்கள். அதுதான் மிக பிரமாண்டமான நெருப்பு குண்டம் ஒன்று ஆக்கப்படுகின்றது. அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீசப்படுகின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே ஒரு நவீன கருவி செய்யப்படுகின்றது. அந்த கருவியிலே இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்தின் மீது வீசப்படுகின்றார்கள். ஆனால் அந்த நெருப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொசுக்குவதற்கு பதிலாக, எரிப்பதற்கு பதிலாக ஒரு பசுமையான பொருளாக அல்லாஹுவின் உத்தரவின் மீது ஆக்கப்பட்டது. அல்லாஹு தாலா அதனை ஒரு பசுமையான இதமான ஒரு பொருளாக, இன்றைய தினம் நீ மாறு என்ற கருத்திலே அல்லாஹு தாலாவுடைய கட்டளை பிறக்கிறது. இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நெருப்பிலே எறியப்பட்டார்களோ அந்த நெருப்பு பசுமையான ஒரு பொருளாக மாறுகின்றது. சுமார் ஹதீஸுடைய கருத்துக்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம், 40 நாள் அந்த நெருப்பிலே அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள், சுகமாக வாழ்கின்றார்கள், சுகமாக வசிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலாவின் ஆற்றலுக்கு முன்பாக மனித நியமங்கள் தோற்று போகும். நெருப்பு எரித்துவிடும், நெருப்பு பொசுக்கிவிடும், நெருப்பு பொருட்களை சூடாக்கும் என்பதற்கு பதிலாக அல்லாஹு தாலா பசுமையான ஒரு பொருளாக நெருப்பை மாற்றி காட்டினான். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய தத்துவமாகவும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. இவற்றின் மீது நாங்கள் உறுதியான நம்பிக்கை வைப்பதுதான் ஈமான் என்று சொல்லப்படுகின்றது. இறை நம்பிக்கை என்பது இந்த அடிப்படையில் இருந்துதான் தோன்றுகின்றது. அல்லாஹு தாலா இந்த வரலாறுகளை, இந்த சம்பவங்களை, இந்த செய்திகளை குர்ஆனிலே எடுத்து எம்புகின்றான். எதற்காக கூறுகின்றான் என்று சொன்னால், வாழுகின்ற மனிதர்கள், கயாமத்து நாள் வரும் வரைக்கும் வாழுகின்ற மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, சக்தியை
விளங்கிக் கொள்வதற்காக இந்த சம்பவங்கள் அல் குர்ஆனிலே எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய உள்ளமும் மாற்றமடைய வேண்டும். அவ்வாறு எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய இந்த வல்லமை, அல்லாஹுவை பற்றிய இந்த புரிதல் எந்த அளவுக்கு உண்டாக்கப்படுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இதமானதாக இருக்கும், எங்களுடைய மௌத்து இதமானதாக இருக்கும், எங்களுடைய கபருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா உங்களை நாங்கள் மீள எழுப்புவோம் என்று அடிக்கடி அல் குர்ஆனிலே கூறுகின்றார். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே முத்து மேடைகளிலே இருக்கக்கூடிய மனித வர்க்கமாக, மனித சமூகமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த ஆற்றல் மீது எங்களிடத்திலே நம்பிக்கை வர வேண்டும், ஈமான் வர வேண்டும். உறுதியான அந்த ஈமானைத்தான் உலமாக்கள் யகீன், உறுதியான இறை நம்பிக்கை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா வறுமையாக எங்களை இந்த பூமியிலே உண்டாக்கவில்லை. வீணும் விளையாட்டுக்காகவும் அல்லாஹு தஆலா பூமியிலே மனிதர்களை உண்டாக்கவில்லை. பூமியை உண்டாக்கியவன் அல்லாஹு தஆலா. உண்டாக்கிய அந்த பொறியியலாளரே, படைப்பாளனே, அந்த ரப்பே சொல்லுகின்றான், இந்த பூமி வீணும் விளையாட்டுக்களும் தவிர வேறில்லை என்று சொல்லுகின்றான். பூமியினுடைய அலங்காரத்திலே, அழகிலே நீங்கள் சிக்குண்டு விடாதீர்கள் என்று சொல்லுகின்றான். அவ்வாறான நிலைமையிலே ஒரு மனிதன் செல்வானையானால் அவனுடைய முடிவு மிக மோசமானதாக இருக்கும். அவனுடைய முடிவு நரகமானதாக இருக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மோசமான நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மோசமான நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். சிறிது நேரமாக இருந்தாலும் அது தங்கும் இடங்களில் மிக மோசமானது என்று அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி விவரிக்கின்றார். சிறிது நேரமாக இருந்தாலும் அது தங்கும் இடங்களில் மிக கெட்டது, மிக மோசமானது என்று முன்கூட்டியே அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றிய செய்தியை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஆகவே அந்த நிலைமையிலிருந்து, அந்த முடிவிலே இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலும் எங்களுடைய உள்ளம் இருக்க வேண்டும், நின்று திளைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றி உலமாக்கள் பல மணி நேரமாக பேசுவார்கள். பல மணி நேரமாக பேசுவதற்குரிய ஒரு இடமாக, ஒரு மோசமான இடமாக, வேதனை மிக்க இடமாக இந்த நரக நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நரகவாதியை பற்றி ஹதீஸுடைய கருத்தை பார்க்கின்றோம். எவ்வளவு பிரமாண்டமான ஒரு பொருளாக ஒரு நரகவாதி இருப்பான் என்பதை ஹதீஸுடைய கருத்துக்களிலே இருந்து, உலமாக்களுடைய தப்சீரிலே இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். நரகவாதி என்பவன் நாம் நினைப்பதைப் போன்று இந்த சரீரத்தை உடையவர் அல்ல. பூமியிலே நாங்கள் வேண்டுமானால் ஒரு 100-110 கிலோ எடையுடைய ஒரு மனிதனாக வாழுகின்றோம். ஆனால் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்குரியதாக ஒரு மனிதன் ஆக்கப்படுவானால் மிக விகாரமான ஒரு படைப்பாக ஒரு நரகவாதி ஆக்கப்படுகின்றார். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நரகவாதியினுடைய பல் உஹது மலை அளவு இருக்கும் என்று சொன்னார்கள். உஹது மலை அளவு இருக்கும். ஒரு நரகவாதியினுடைய புயம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும். அவ்வாறானால்
300 கிலோமீட்டரை விட அதிக தூரத்தை உடையதாக ஒரு மனிதனுடைய அந்த தோல் புயம் காணப்படும் என்ற கருத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் முழு நரகவாதியினுடைய அருமனும் பெருப்பமும் எந்த அளவு இருக்கும் என்பதனை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். சுகனவாசிகள் அவ்வாறல்ல, ஒரு அழகான உருவ அமைப்பிலே அல்லாஹு தாலா ஒரு சுகனவாசியை அல்லாஹு தாலா உண்டாக்கி வைத்திருப்பான். நமக்கு தெரியும், ஒரு நரகவாதி இந்த ஒரு சுவர்க்கவாதியினுடைய அழகு எவ்வாறு இருக்கும், ஒரு சுவர்க்கவாதியினுடைய வயது எவ்வாறு இருக்கும் என்ற கருத்தை எல்லாம் ஹதீஸுடைய கருத்திலே இருந்து பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நரகவாதியினுடைய நிலைமை, நரகவாதியினுடைய படைப்பினுடைய விசாலம் இவ்வளவு பெரிதாகவும் மோசமானதாகவும் இருக்கும். ஆகவேதான் அல்லாஹு தாலா மடக்கி மடக்கி கூறுகின்றான், இந்த நரகத்துக்கு மனிதன் வந்துவிடக்கூடாதென்று. ஒரு முஸ்லீமாக வன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா திட்டவட்டமாக அறிவுரை கூறுகின்றான். ஒரு முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபையிலே ஒரு மஜ்மாவிலே இருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே இதை அறிந்தவர்கள் என்ற கருத்துப்பட சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே விவரிக்கின்றார்கள். நரகத்திலே 70 ஆண்டுகளுக்கு முதல் போடப்பட்ட ஒரு கல் தற்போதுதான் அதனுடைய அடித்தளத்தை சென்றடைந்திருக்கின்றது. அதனுடைய சத்தத்தை தான் நீங்களும் நானும் கேட்டோம் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். என்று சொன்னால், இந்த நரகம் என்பது எவ்வளவு கெட்டது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பிரமாண்டமானது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தாலா மனிதனை இந்த நரகத்திலே இருந்து, நரக நெருப்பிலே இருந்து ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஈமானுடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழல் அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கு, அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு, அல்லாஹுடைய முஹப்பத்தை உண்டாக்குவதற்கான அமைப்பிலே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறானால் இந்த ஈமானுடைய விஷயத்தை நாங்கள் அதிகரித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் ஈமானை புதுப்பித்து கொள்ளுவோம் என்று அடிக்கடி ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளுவார்களாம். உதாரணமாக அப்துல்லா இப்னு ரவாஹா என்ற ஒரு சஹாபி நபித்தோழர் இருந்தார்கள். அடிக்கடி ஏனைய சஹாபாக்களை அழைப்பார்கள், வாங்க ஈமானை புதுப்பித்து கொள்வோம் என்று. இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அழைப்பது, அவர் கூப்பிடுவது சரியானது என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், உங்களுடைய ஈமான் பிரகாசமடையும், ஈமான் அதிகரிக்கும் என்ற கருத்தை ஹதீஸுடைய கருத்திலே இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். எப்படியேனும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு தினசரி எந்த இடத்திலும் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஈமானுடைய வலிமையை, ஈமானுடைய தன்மையை நாங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஈமானுடைய வாழ்க்கை எங்களிடத்திலே வர வேண்டி இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஈமானை நாங்கள் வளர்த்து கொள்வோமோ, எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய சிந்தனை, பயம், ஆசை, அன்பு
உண்டாகின்றதோ அந்த அளவுக்கு எங்களுடைய முழு வாழ்க்கையும் இஸ்லாமிய வாழ்க்கையாக, மற்ற மனிதர்களுக்கு நலவை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையாக, மற்ற மனிதர்களை நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக அது மாறும். முதன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு வெளிப்பாடு சாதாரண ஒரு விடயம் அல்ல. அவர்கள் இல்லை என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமே இருக்காது என்ற கருத்தினை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு காரணமானவர்கள்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் எவ்வளவு வலிமையான ஒரு வெளிப்பாடாக, படைப்பாக, கண்ணியத்துக்குரிய ஒரு படைப்பாக, பரிசுத்தமான ஒரு படைப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய, நேசிக்கக்கூடிய, கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் நாங்கள் காண முடியாது, வரலாற்றிலே காண முடியாது. அது குர்ஆனுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, பொதுவான வரலாறாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற இரக்கமுள்ள ஒருவரை காண முடியாது. தனிப்பட்ட தேவைக்காக அவர்கள் மனிதர்களை எப்பொழுதும் பழிவாங்கியதில்லை. தனிப்பட்ட தேவைக்காக, அவர்களுடைய வெறுப்புக்காக மனிதர்களை அவர்கள் வஞ்சித்ததில்லை. மனிதர்கள் மீது அவர்கள் கோபம் கொண்டதில்லை, மனிதர்களை வெறுத்ததில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, உரை கட்டளை மீறப்படுகின்ற போது மாத்திரம்தான் மனிதர்களை தண்டிப்பார்களே தவிர தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக அவர்கள் மனிதர்களை எப்பொழுதேனும் தண்டித்தார்கள், வஞ்சித்தார்கள், கோபம் கொண்டார்கள் என்ற செய்தியினை நாம் எங்குமே காண முடியாது. ஒரு நபித்தோழர் இருந்தார்கள், அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்தார்கள். 10 வருடம் அவர்கள் இந்த கருத்துப்பட கூறுகின்றார்கள். நான் நபி அவர்களிடம் 10 வருடம் ஊழியராக, பணிவிடையாளராக, சேவகனாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேலை செய்திருக்கின்றேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ ஏன் இதை இப்படி செய்தாய், அப்படி செய்தாய் என்று ஒரு தடவை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். 10 வருடம் எங்களுக்கு கீழே ஒரு ஊழியன் வேலை செய்தால், அல்லது முதலாளிமார்களுக்கு கீழே ஒரு பணியாளர் வேலை செய்வார் என்று சொன்னால் 10 வருட காலப்பகுதியிலே எந்த சந்தர்ப்பத்திலாவது அந்த பணியாளர் ஒரு சிறு தவறு, பிழை செய்திருப்பார். அதற்காக நாம் தண்டிக்காம, ஏசாம, பேசாம இருந்திருப்போமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடம் இருந்திருக்கின்றார்கள். பல தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக கடிந்து கொண்டதே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடிந்து கொண்டதே இல்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸுடைய கருத்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை ஒரு யூத மனிதனின் ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது, வீதியினால் கொண்டு வரப்படுகின்றது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள், சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அது ஒரு யூதனுடைய ஜனாசா,
அதற்கு ஏன் நபி அவர்களே நீங்கள் எழுந்து நிற்கின்றீர்கள் என்ற கருத்துப்பட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன? நான் உயிர் வாழுகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி செல்லுகின்றான். அந்த யூதன் என்று சொன்னால் தெரியும், களிமா மொழியாதவராக இருந்திருப்பார். அவருடைய முடிவு நரகத்துக்குரியதாக இருந்திருக்கும். ஆகவே தான் கவலைப்பட்டு கூறுகின்றார்கள். நாம் இன்று கூறுவதைப் போல பேசுவதைப் போல கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உயிர் வாழுகின்ற போது, அதாவது நபித்துவத்திலே நான் வந்திருக்கின்றேன். மனிதர்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு பக்கம் சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ரிசாலத் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இந்த கருத்துப்பட கவலையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகத்துக்கு செல்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் கவலைப்படுகின்றார்கள், எழுந்து நிற்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்கள்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை கூறினார்கள், ஹதீஸுடைய கருத்தொன்றை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சுவாலையை நோக்கி பூச்சுக்கள் வருகின்றன. பூச்சுக்கள் அந்த சுவாலையில் விழப்பார்க்கின்றன. அந்த பூச்சுக்களை சுவாலையில் விழாதபடி நான் தடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்ன சுவாலை என்ன? நரக நெருப்பைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரக நெருப்பை நோக்கி மனிதர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தடுக்கின்ற முயற்சியினை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்ற கருத்துப்பட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு விருதியான ஒரு துஆவினை கொடுத்திருந்தார். அதாவது முடிவாக வலிமையான ஒரு துஆவை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பயன்படுத்தவில்லை. தமக்காகவோ தமது குடும்பத்துக்காகவோ தமது குழந்தைகளுக்காகவோ, ஏன் அன்புக்குரிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்காகவோ பயன்படுத்தவில்லை. அந்த துஆ பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்கு தெரியுமா அன்பான சகோதரர்களே? மறுமை நாளிலே மனிதர்கள் அலைமோதி கொண்டிருப்பார்கள். அதாவது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யப்பட்டு தீர்ப்பு விரைவாக நடைபெற வேண்டும். மஹ்ஷர் மைதானத்திலே தீர்ப்பு விரைவாக நடைபெற வேண்டும். நரக நெருப்பிலே இருந்து கலிமா சொன்னவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற நிலைமை மஹ்ஷர் மைதானத்திலே இருக்கும். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சுஜூதிலே விழுந்து தன்னுடைய உம்மத்தை நரக நெருப்பிலே இருந்து பாதுகாக்குமாறு, விடுவிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள். அல்லாஹுவை புகழ்வார்கள், சுஜூதிலே கிடப்பார்கள். இந்த நேரத்திலே அந்த துஆ பயன்படுத்தப்படும். இந்த துஆ மறுமையிலே மஹ்ஷரிலே தனது உம்மத்துக்களை நரக நெருப்பிலே இருந்து விடுவிப்பதற்காக பயன்படுத்தப்படும் என்ற கருத்தினை நாங்கள் ஹதீஸுடைய கருத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இரக்க குணமுள்ளதாக, கருணையுள்ளதாக, நேசமுள்ளதாக இருந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். இன்ன முறையிலே ஷஹீதாக்கப்படுவார்கள். ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாகுவார், இன்னொருவர் வாளால் அறுக்கப்பட்டு ஷஹீதாகுவார் என்று அந்த குழந்தைகளின் தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா நாயகி அவர்களிடம் கூறிய பொழுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என் அருமை தந்தையே, உங்களுக்கும் நபிமார்களைப் போன்று ஒரு வலிமையான ஒரு துஆ
அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கின்றது. அந்த துஆவை பயன்படுத்தி என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கலாமே என்ற கருத்துப்பட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த துஆவை நான் மறுமையிலே என்னுடைய உம்மத்துக்காக நான் வைத்திருக்கின்றேன், நரக நெருப்பிலே இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக அந்த துஆவை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த சமுதாயத்தின் மீது, மனிதர்களின் மீது எந்த அளவு அன்பு பாசம் இருந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய மரண நேரத்திலே ஃபாத்திமா நாயகி அவர்கள் அருகிலே வருகின்றார்கள், முகத்தை திருப்பி திருப்பி கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை பார்க்கவில்லை. மகள் வலப்புறம் வருகின்ற பொழுது இடப்புறமாக முகத்தை திருப்புகின்றார்கள், இடப்புறமாக வருகின்ற பொழுது வலப்புறமாக முகத்தை திருப்புகின்றார்கள். எந்த நேரம்? அவர்கள் மரணிக்கின்ற நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கருத்துப்பட, மகளே முன்னுக்கு வராதீர்கள், நான் உம்மத்துடைய கவலையிலே மரணிக்க வேண்டும், இந்த உம்மத்துடைய கவலையிலே நாம் மரணிக்க வேண்டும் என்ற கருத்தினை அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் மீது, மனிதர்கள் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள், அன்பு வைத்தார்கள் என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எம் மீது வைத்திருக்கின்ற இந்த அன்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களால் என்ன செய்ய முடியும், அதற்குரிய பரிகாரம் என்ன என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றிக்கடன் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலையும் செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மனிதன் எழுதுகோல் ஒன்றை, பேனை ஒன்றை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த எழுதுகோலுக்காகவும் துஆ செய்திருக்கின்றார்கள். ஒரு எழுதுகோலை பாவிக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே குறைந்தது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அனைத்து செயல்பாடுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததைப் போல், வழிகாட்டியதைப் போல், அங்கீகாரம் தந்ததைப் போல் நாங்கள் வாழ வேண்டி இருக்கின்றது. இதுதான் எங்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்புக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றிக்கடனாக இருக்கின்றது. மனிதர்கள் நாங்கள் பயணம் செய்கின்றோம், பிரயாணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பிரயாணம் செய்தார்களோ, என்ன துஆக்களை ஔராத்துக்களை ஓதினார்களோ அவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு குளியலறைக்கு மலசல கூடத்துக்கு நாங்கள் செல்கின்றோம் என்று சொன்னால், என்ன ஔராத்துக்கள் துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களோ அவற்றை நாங்கள் ஓதி செல்ல வேண்டும். என்ன முறையிலே சென்றார்களோ அந்த முறையிலே நாங்கள் செல்ல வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைப்பாடாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது. ஹதீஸுடைய ஒரு கருத்தை பார்க்கின்றோம். காலையிலே 10 தடவை ஸலவாத்து சொல்லுவதும், மாலை நேரத்திலே 10 தடவை ஸலவாத்து சொல்லுவதும், கியாமத்துடைய நாளையிலே குறைந்தது இவ்வாறு ஸலவாத்து கூறுவது கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸபாத்துக்கு உறுத்துடையவர்களாக எங்களை ஆக்கிவிடும், எங்களையும் தகுதியுள்ளவர்களாக ஆக்கும் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்காக உழைத்தவர்கள், எங்களுக்காக பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துன்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கலிமாவை மனிதர்களிடத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனிதர்களிடத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நேரத்திலே நிராகரிப்பாளர்கள் காபிர்களால் வழங்கப்பட்ட தண்டனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றது. முகத்திலே உமிழ்நீரை துப்புவார்கள். முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே உமிழ்நீரை துப்புவார்கள். முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மண்ணை அள்ளி வீசுவார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக, வெறுப்பு வெறுப்புக்காக, அவர்களுடைய ஈடேற்றத்துக்காக இந்த துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நபிமார்களிலே மிக கடினமாக தௌவா பணியிலே, தாவத்துடைய உழைப்பிலே, இந்த கலிமாவுடைய உழைப்பிலே துன்பங்களை அனுபவித்தவர் யார் என்று வினவிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடிப்படையிலே, அந்த வரிசையிலே, அந்த வரலாறிலே நான் தான் மிக மோசமான கேவலங்களையும் துன்பங்களையும் நான் அனுபவித்திருக்கின்றேன் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், தாயிப் நகரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு செல்லுகின்றார்கள், இந்த கலிமாவை கொண்டு செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே 3 தலைவர்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் அந்த 3 தலைவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, சிறுவர்களை பயன்படுத்தி வைத்தியக்காரனை துரத்துவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடித்தார்கள். அந்த தாயிப் நகரத்தில் அவர்களுடைய பாதம் வழியாக இரத்தம் வழிந்தோடியது. அவர்களுடைய பாதம் வழியாக இரத்தம் வழிந்தோடியது. அந்த நேரத்திலே மலக்குகளுடைய பிரசன்னம் அங்கே வருகின்றது. மலக்குகள், வானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய நிலைமையை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே எங்களை அனுப்பியிருக்கின்றார். மலைகளுக்கு சொந்தமான மலக்கு பேசுகின்றார்கள், அனுப்பியிருக்கின்றார். நீங்கள் சொன்னால் இந்த ஊர்வாசிகளுக்கு அருகிலே 2 ஓரங்களிலே இருக்கின்ற மலைகளை ஒன்று சேர்த்து இவர்களை நாங்கள் நசித்து விடவா என்று அந்த மலக்கு வானவர் கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை மிகுந்த அந்த நபி என்ன பதில் சொன்னார்கள்? இவர்கள் என்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் இவர்களுடைய சந்ததி கண்ணியமான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் என்ற கருத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா, ஒரு பைத்தியக்காரனை போல துரத்தினார்கள் தாயிப் நகரத்திலே இருந்து. அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பிந்திய காலப்பகுதியிலே ஏற்படுத்தி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்களுக்கு, தாயிப் நகரவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இருந்தும், அதாவது அந்த அரபு நாட்டிலே, குறிப்பாக சவுதி அரேபியாவிலே மனநோயாளர்கள் சிகிச்சை பெறுகின்ற அதிகளவு சிகிச்சை மையங்கள் தாயிப் நகரிலே தான் இருப்பதாக அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகிறார்கள். ஏதோ ஒரு அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டான். எனினும் அல்லாஹ் தஆலா அந்த நகரத்துக்கு, அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்தை செய்வானாக. கண்ணியமானவர்களே, அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எம் மீது கருணையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய அமல்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து இந்த கலந்துரையாடலை நாங்கள் வைத்துக்கொள்வோம், இந்த முதாக்கராவை வைத்துக்கொள்வோம். அந்த சுன்னத்தான வழிமுறைகள், சுன்னத்தான விடயங்களை பற்றி நேரம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் முதாக்கரா பண்ணுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.